அதாச்சும் இந்த ட்விஸ்ட்டை வந்து நான் அண்ணா சீரியலில் வந்து எதிர்பார்க்கல. என்னென்னா சௌந்தரபாண்டி வந்து அவங்கள வந்து வெறுப்பேற்றதுக்கோசம் சிவபாலனுக்கு அந்த பொண்ணு ஃபோட்டோ அனுப்புவாங்கல்ல, அந்த கல்யாண பொண்ணு ஃபோட்டோ அனுப்புவாங்கல்ல, அப்போ வந்து சிவபாலன் வந்து எல்லாருக்கிட்டையும் காட்டுவான். அப்போது சண்முகம் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேசியிருக்காரு. அப்போ என்ன தெரிய வந்திருக்குன்னா, அந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, பொண்ணு இன்னொருத்தரை லவ் பண்ணுறா அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ சண்முகம் வந்து அந்த கல்யாணமே ஒரு பிளானாக போட்டு, ஸோ எப்படியோ வந்து முத்துப்பாண்டி வந்து தாலி கட்ட மாட்டான் அப்படின்னு தெரியும். அதனால் என்ன பண்ணியிருக்கான், அந்த கல்யாணம் நடக்கிற மாதிரி நடந்து வேறு ஒரு பையன் வந்து தாலி கட்டுற மாதிரி, அந்த பொண்ணுக்கு பிடிச்சவரே வந்து தாலி கட்டுற மாதிரி செட்டப் பண்ணியிருக்காரு சண்முகம். அதாவது அந்த கல்யாணம் வீட்டுக்கு போகும்போது என்ன ஆகும்னா, பொண்ணோட அண்ணன் வந்து அவரோட ஃப்ரெண்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். ஸோ இதில் என்னென்னா, ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அவ்வளோ நம்ம ஆஸ் ஆடியன்ஸாக நமக்கு அது அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை. அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அப்போ இவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாரோ அப்படின்னு ஒரு இது வந்துச்சு. கடைசியில் பார்த்தா அதுதான் நடந்தது. பட் ஆனால் இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அதே மாதிரி முத்துப்பாண்டி, எசக்கி எல்லாருமே வந்து வீட்டுக்கு கூட்டின்னு வருவாங்களா சண்முகம் வீட்டுக்கு. சண்முகம் வீடே வந்து வேறு வீடு மாதிரி இருக்குல்ல பார்க்கறதுக்கு. ஆனால் முத்துப்பாண்டி சத்தியம் வாங்கினது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது இந்த ஊரில் பண்ணாத எந்த ஆம்பளையும் பண்ணாத ஒரு விஷயம் நான் பண்ணியிருக்கேன், வீட்டோட மாப்பிள்ளையாக வர்றதுன்றது. ஆனால் எனக்கு இந்த வீட்டில் ஏதாவது எனக்கு அவமரியாதை ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா, நீ யோசிக்காமல் என் கூட வந்துடணும் அப்படின்னு சொல்லும்போது எசக்கியும் சத்தியம் பண்ண சொல்லுவாங்க. முத்துப்பாண்டியும் நல்லா ஸ்ட்ராங்காக சத்தியம் வாங்கிடுவார். இந்த மாதிரி ஏதாவது என்னை யாராவது அசிங்கப்படுத்தினாலோ, எனக்கு ஏதாவது மரியாதை குறைவாக இருந்தாலோ, அந்த மாதிரி இருந்தாலோ, நீ வந்து எனக்கு வந்து என் கூட வந்து வீட்டுக்கு வந்துடணும், இதுதான் வந்து சத்தியம்னு. சரி ஓகே சத்தியம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் சீரியலில் இப்படி வீட்டையே மாற்றினது தான் எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் நான் நினச்சேன், அந்த பழைய வீட்டில் முத்துப்பாண்டியே வந்து தங்கினாலும் எங்கே தங்குவாங்க, இவங்க ஒரு பேர் ஒரு ரூமில் இருக்கிறது ஒரு ரூம், எப்படி தங்குவாங்க நான் யோசிச்சிருந்தேன். ஆனால் வீடு வேறு வீடு மாறிட்டாங்க, அதுதான் ஒன்றும் புரியல. அதே மாதிரி சௌந்தரபாண்டி வந்து இப்போது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கோவத்தில் இருக்கார். அவர் சொல்லுவார் சனியன்கிட்ட, இந்த மாதிரி நீ யாரையாச்சும் ஆளை ஏற்பாடு பண்ணுறா, இந்த எசக்கியை கொலை பண்ணி ஆகணும்னு சொல்லும்போது அவங்க அக்கா வந்து சும்மா இல்லாமல், எதுக்குடா மற்ற ஆளுங்களை நீயே வந்து கொலை பண்ணு. அவங்க அக்கா பிளான் என்னென்னா, இப்போ இவர் கொலை பண்ணால் இவர் போலீஸ் பிடிச்சா ஜெயிலுக்கு போவார்ல, அந்த பிளானாக அவங்க அக்கா சொல்லுவாங்க. இவரும் வந்து சரியாக சொன்னக்கா நானே பண்ணுறேன்னு இவரே கொலை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறாரு சௌந்தரபாண்டி. ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர்.